ஹாய்டா. ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படி பார்த்துலாம். சிம்மன் ரியாவை அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்கான். அவன் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ இருக்குது. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக வெளில வருது. நீங்கள் அவனை விட்டு போனதுக்கு காரணம் அவன் தான் அப்படி திங்க் பண்ணிருக்கா. பிகாஸ் சிம்மன் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பான் இல்லையா? நம்ம டார்ச்சர் பண்ணதுனால தான் நம்மளை விட்டு அவள் போயிட்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளை விட்டு போனா அவள் ஹாப்பியாக இருப்பாள்ல அப்படி தோணி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துருப்பான். நீங்கள் பயங்கரமாக கத்திட்ருக்கீங்க. அவள் உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி கப்பானி உங்கள் கண்ணை பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? குஷி இருங்க குஷி அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்க ஜிம்மன். பார், நீ என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். நீ பண்ணது எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஜிக்கி கூட போனது, அந்த குழந்தை பார், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ அவங்க கூட சுற்றுனதோ எதுவுமே வேண்டாம். இப்போவே நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்படியே என் கூட வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுதான் உங்கள் புத்தி. இது உங்ககிட்ட எப்போவுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. நான் என்னடி கேட்டுட்ருக்கேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க? நீ சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. பைத்தியமா? நான் பைத்தியம்? ஆமாம். இது நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணீங்க. இப்படி இன்னுமே உங்கள் மைண்டுக்குள்ளே ஒன்று கூட சேஞ்ச் ஆகலை. அதே சந்தேக புத்தி இப்போ டெவலப் ஆகிடுச்சுல அந்த புத்தி. ரியா, சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஏற்றுக்க போது, நிறுத்துது. நீங்கள் எதை மறக்கிறீங்க? என்ன நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இது காமெடியாக தெரியல உங்களுக்கு? ரியா, தப்பு பண்ணதெல்லாம் நீங்கள், டார்ச்சர் பண்ணதெல்லாம் நீங்கள். அது என்ன மாதிரி ஒரு டார்ச்சர்னு அவங்களுக்கே தெரியும். இவ்வளவு நீங்கள் பண்ணிட்டு என்னமோ எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரி நீங்கள் மறந்து என்ன ஏற்றுக்கிறீங்களா? பேசுகிற ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கு? எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிட்டு என்ன மன்னிச்சு ஏற்றுக்கிறீங்களாமே? சரி ஓகே, நானே எல்லா தப்பும் பண்ணேன்னு வச்சுக்கோ அப்படின்னு உங்களை பார்த்து உங்கள் சின்ன பிடிக்கிற ஒரு சாரியோட அது முடியாது. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏதாவது ஒரு சான்ஸ் அப்படின்னு பேச வரதுக்குள்ள நான் தான் பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிறேனே. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட மாறின மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு சான்ஸா? இல்லை புரியல. நீங்கள் எதை வச்சு நீங்கள் இதை என்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறீங்க? ஜிம்மனை பார்க்குறீங்க, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் துளி கூட மாறாமல் இருக்கீங்க. சான்ஸா? அதை பற்றி நீங்கள் எடுக்கவே கூடாது. அப்போது என்னென்னலாம் என்கிட்ட பேசுவீங்களோ அதெல்லாம் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. சீட்டை சொல்ல போனா ஜிக்கி மாமாவை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அங்கே பாரு, நான் தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தானே சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடி. எனக்கு நீ தான் வேணும். அவன் கூட எங்கே போகணும் என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு நீ வேணும்டி அப்படின்னு உங்கள் ஃபேஸை கப்பனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். துளி கூட மாறல இப்போ வரைக்கும். நீங்கள் ஏன்னா அவர் கூட சந்திக்கப்பட்டு சொல்கிறதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச அப்படியே லவ் பண்ணிட்டான். ஒரு மாதிரி தொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரேன் எதுவுமே உனக்கு புரியலல்ல அப்படின்னு உங்களை பார்த்துட்டு உங்களை விட்டு அவனால் இருக்க முடியல. கண்ணு மூடி உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டான். எல்லாத்தையும் கடந்து வந்துடுற எனக்கு ஏண்டி உன்கிட்ட இருந்த அந்த கொஞ்ச நாள் மட்டும் என்னால் கடக்க முடியல அப்படியே சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பிடிச்சி அவனை ஜிம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு கையை உங்கள் 2 கையும் பேக்கில் பிடிச்சிட்ருக்கு, இன்னும் கையில் கப் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்ருக்கான். அவனுக்குள்ளே இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க. அவன் உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி அவன்கிட்ட எழுத்துக்கிட்டு இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு உங்களை பார்க்குறான். என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் எதுக்குடி வந்த?
நான் பாட்டு சும்மா தானே இருந்தேன் இந்த வீட்டுக்குள்ளே. நீங்கள் இங்கே வருது ஒரு 20 டேஸ்க்கு மேலே இருக்குமா? ஒரு நாளாச்சும் ஒன்று வந்து பார்த்துன்னா ஒன்று வந்து தள்ளி தானே இருக்கேன். ஏன் வந்த ரூமுக்கு? பார்த்து பார்த்து வேற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். என் தங்கச்சி உங்கள் கூட சுற்றுற அத்தனை பொண்ணுக்க மாதிரி அவ கிடையாது, புரியுதா? அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட தப்பாக பேசி அழகா இருக்குன்னு இது போலலாம் அவகிட்ட நீங்கள் பேசவே கூடாது. அவ பின்னாடி பார்க்குறீங்க, தப்பாக பார்க்குறீங்க. உங்களை மாதிரி ஒரு கேவலமான அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்க உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டா என்ன விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரியா? உன் மைண்டில் என்னை பற்றி நீ இப்படி தான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். என்ன என்ன விடுங்க. எனக்கு பிடிக்க வேலை நிற்க பண்ணுறது. அவன் அவங்க மூஞ்ச பார்க்குறா, ரொம்ப உடஞ்சிட்டான். ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு அவனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் உங்கள் மூஞ்ச பார்த்துட்டே இந்த அளவுக்கு நீ பேசுகிறேன்னா நான் உங்ககிட்ட நடத்துக்கிட்டு தான் இதற்காக காரணம். என்னால் அது நல்லாவே புரிஞ்சுக்க முடியாதோ அப்படியே சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்ன இந்த ஆக்டிங்? நல்லா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த நேரம்லாம் உங்களுக்கு கோவம் வந்துருக்கணும், என்னை அடிச்சிருக்கணும், என்னை பற்றி கேவலமாக பேசியிருக்கணும். என்ன நடிக்கிறீங்களா? நீ உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இதோ என்னோட ஒரிஜினல் கேரக்டர். அவகிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டேன். உங்களை பார்த்துட்டு இருக்க நான் நம்பவே மாட்டேன். இத்தனை வாட்டி நீங்கள் என்னை என்னென்ன பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். இந்த ரூமில் 2 பொண்ணுங்க உங்களால் இன்னி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், எந்த தப்புமே பண்ணாமல். ஒரு 3 days எனக்கு டைம் கொடு, நல்லத்தையும் இன்னும் தேவையில்லை. அவள் உங்களே பார்க்குறான். எனக்காக எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், எனக்காக என்ன பண்ணிக்கணுமோ அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அவளை பார்த்துட்டே இருக்கா. சரி, உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆளாதாடி. நீங்கள் எவ்வளோ கோவமாக பேசினாலும் அவன் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன்றான். உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வந்திருக்கு, தொடச்சி விடுறான் பொறுமையா. இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்க. அது அவனுக்கு ரொம்ப வலிக்குது. உங்கள் கண்ணை பார்த்துட்டே 2 daysல ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் திங்க் பண்ணிட்டே அவங்க லிப்ஸை பார்க்குறான். கஷி வலிக்குது, விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேசிட்டு இருக்க அவனோட லிப்ஸும் உங்கள் லிப்ஸும் அட்டாச் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருக்கீங்க. அவன் டக்குன்னு உங்கள் லிப்ஸை விட்டுட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பயங்கரமாக கத்துறீங்க. ஜமான் சாரி ரியா. ரியா வயன் பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஜமான் உங்கள் லிப்ஸை விட்டுருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜேகே கூட அட்டாச் ஆகிருப்பீங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ஃபீலில் அவன் ஒய்ஃப் அப்படி கிஸ் பண்ணிட்டுருப்பான். இப்போ இது அவன் மைண்டுக்குள்ளே வர சாரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் கண்டுக்காம அக்கா அக்கா எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. வயன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஓடி வராங்க. எதுக்கு இப்படி கத்துற? விடுங்க, என்ன பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்திட்டு இருக்க. வயன் ரூமுக்குள்ளே வரா. 2 பேரும் இப்படி நின்றுருக்கீங்க. வயனை ஜமன் பார்த்த உடனே ஜமன் உங்களை விட்டுட்டான். அங்கே யாருக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ ஒரு மாதிரி எல்லாரும் நின்றுருக்காங்க. இதே டைமில் ரித்தி ஜேகேவை தேடி போயிருப்பா இல்லையா? ஜேகே பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கால் ஒன்று பேசிட்டு இருக்கான். நீங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்டாக அப்படின்னு இருக்கீங்க. இந்த டைம் அம்மா வராங்க. எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். அம்மா மட்டும் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிறாங்க. இப்போது அவங்க உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு வராங்க. நீங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஜேகேவை பார்த்துட்டுக்க ஜேகே குழந்தைய பார்க்க வந்திருக்கான், நல்லா தெரியுதா? அவங்க ரித்தியை பார்த்து பப்ளு இப்படி கூப்பிட்ட நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. சேம் டைம் ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். பப்ளுவா அப்படிங்கிற மாதிரி அவளும் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அம்மா சரி சரி வெளியிலலாம் பப்ளு கூப்பிடக்கூடாது, மறந்து போயிட்டேன்டி, அதே சொல்லாதம்மா. சரி இங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்க? அம்மா பேச ஜேகே ரியாதேன்னு பப்ளு இவங்க என்ன இவ்வளோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி
அவன் பார்த்துட்டே இருக்கான். இல்லைம்மா, மாமா வந்திருக்கு பனியை கூட்டு போக. நான் வேற காலேஜ் கிளம்பணும். மாமா ஃபோன் பேசிட்டு இருந்தது. அதான் ஒரு பாய் சொல்லிட்டு போலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குட்டி பபுள் எங்க? மா, என்னதான் பபுளுன்னு கூப்பிடுறேன்னு பார்த்தேன். பையனையுமா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஜேகி பார்த்துட்டு இருக்கான். சரி ஜேகி கிட்ட இருந்தா பார்த்தேன். சரி நீ காலேஜ் போ, நான் போயிட்டு ரியாவை பார்க்குறேன். அக்காவியா? அப்போ எங்களெல்லாம் பார்க்க வரல, ரியாவை தான் பார்க்க வந்திருக்கியா? அது அப்படியே இல்லை. வயன் போ சொல்லும் போது ஒத்துக்கிட்டா. நீ வயன் குறை இருக்குன்னு சொல்லும் போதே சரி சொல்லிட்ட. ரியா தான் போல நடம் பிடிச்சிட்டே இருந்தா. ஸோ அவ்வளோட ஞாபகமாகவே இருக்குடி. சரி காலேஜ்க்கு டைம் ஆச்சேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அம்மா கிட்ட பாய் சொல்றீங்க. அவங்களும் உள்ள போக மாமா எவ்வளோ நான் தாண்டி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க ஜிகி உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். ஃபோன் கால் பேசிட்டீங்களா? உங்களை அவன் பார்த்துட்டே இருக்கான். சரி நீங்கள் பன்னியை தூக்கிக்கிட்டு டேக்கருக்கு போங்க, நான் காலேஜ் போகிறேன். ஃபோன் கால் பேசிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு போகலான்னு எங்கே நின்றுட்டு இருந்தேன் மாமா. சரி அப்படி தலையாட்டா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, கேர்ஃபுல்லாக போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப சிக்கி நீங்கள் கிளம்பக்குள்ள உங்கள் கையை பிடிக்கிறான். என்னாச்சா? நான் கூப்பிட்டு போகிறேன் வா. நீங்களா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உனக்கு ஃபேர்வெல் தானே, லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரியா சொன்னான் வா. நீங்கள் ஒரு மாதிரி ஜெயிக்க பார்க்குறீங்க, போ. காரில் பேக்கில் ஏறி உட்காடுறீங்க. ஜெய்கே டிரைவர் சீட் வந்து அவன் கார் எடுக்கிறான். அவனுக்கு உங்களை எதுக்கு பப்ளு சொன்னாங்க அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவன் பன்னியும் வேற பப்ளு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுவும் ஓடுது. ட்ரைவ் பண்ணிட்டே வரான். நீங்கள் மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு சேம் கலரில் சாரி போடணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே கலரில் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பிக்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. காலேஜில் நிறைய காம்படிஷன் இருக்கும், பட் நீங்கள் அதிலலாம் ஜாயின் இல்லை. போகிறது ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணதான். எல்லாரும் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியாச்சு, நீங்களும் போஸ்ட் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. யார் நிறுத்துவானா மாட்டானா? மாமா ஜெய்கே மிரரில் உங்களை பார்க்குறான். காரை கொஞ்சம் ஓரமாக ஸ்டாப் பண்ணுறீங்களா? எதுக்கு? எல்லாம் சொல்லியிருந்தல காலேஜ்க்கு நான் தான் கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொன்னல. அது எப்படி? என்னாச்சு? வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற என்ன? செல்ஃபி எடுக்கணும். என்ன? ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸ்ருதி இல்லை, எல்லாருக்கும் ட்ரெஸ் கோட், எல்லோரும் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க அப்படின்னு அவங்க சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்ட. இப்போது உன்னை நீ பிக் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிற. அதுக்கு இப்போ நான் காரை ஸ்டாப் பண்ணணும். இல்லை, உங்களுக்கு ஒர்க் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், என்னை இறக்கி விட்டால் மட்டும் போதும்னு சொல்ல வர. பல்ல கடிச்சிட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். என்னாச்சா? மொபைல் கொடுங்க. மாமா மொபைல் கொடுடி. என்ன பிக்கு அனுப்பவே இல்லை. அவன் அவங்க கையிலேருந்து பிடுங்கிக்கிட்ட ஃபோட்டோனால எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சா தெரியும்ல. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும் இல்லை. மாமா அமைதியாவா? ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். மாமா கிட்ட ஃபோட்டோ இருக்கு. ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்துருச்சுன்னா, ஐயோ ரெத்தி இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துச்சுன்னா மாமாலாம் நம்மள என்ன நினைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் ஜெயிக்கவை பிக்கப்பட்ட பிக் எடுத்திருப்பீங்க அவனுக்கு தெரியாமல். அது எல்லாமே உங்கள் ஃபோனுக்குள்ளே தான் இருக்கும். ஜேகே உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறான். அப்படி ஒன்று தோணுது, அதனால ஒரு மாதிரி இருக்கீங்க. அவன் மிரரில் உங்களை பார்த்துட்டே இருக்கான். பார்க்கவே கூடாது, கீழே இறக்குற உடனே ஃபோனை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. என்னடியாச்சா? சரி ரெத்தி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேட்கணுமா? என்ன? அவன்
நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்ல. ம், நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். ப்ராமிஸா நீங்கள் பேசினது தான் நான் கேட்கல. அப்படியே சொல்லிட்டு உங்கள் ஃபிங்கர் எடுத்து உங்கள் கழுத்தில் வச்சுட்டு ப்ராமிஸாக நான் எதுவும் கேட்கல. நான் உன்னை கேட்டியா கேட்கலன்னு கேட்டேனா? இல்லை. உங்கள் அம்மா வந்தாங்களா? ம். அப்போ ஏதோ உன்னை பப்ளு ஒன்று கூப்பிட்டாங்களா இல்லை ரியாவை கூப்பிட்டாங்களா? பப்ளு கேட்டிங்களா? அம்மா எப்பவுமே அப்படிதான் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கோம். ஓ, அப்போது அவங்க ஒன்று கூப்பிடல, ரியா கூட அங்கே இல்லை போல. அப்போது யாரை கூப்பிட்டாங்க? நீங்கள் அஜிக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சும்மா கேட்டேன். அப்படி நீ ட்ரை பண்ண ஏன்னா கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டலா? எதுக்கு? அம்மா பப்ளுன்னு கூப்பிட்டுட்டு என்னதான் வெளியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஷார் முன்னாடியும் கூப்பிட்டாங்க, வீட்டுக்குள்ளே வச்சு கூப்பிட்டுருந்தேன். சின்ன வயசில் பப்ளு பப்ளுன்னு சொல்லும் போதும் எதுவும் தெரியல, பட் இப்போ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் செக்கிக்கிட்ட சொல்லிருக்க. உன் பேர் பப்ளு? அது சின்ன வயசில் தான், இப்போ இல்லை. சரி சரி, ஓகே ஓகே. உனக்கு அந்த பெயர் யாரு வச்சது தெரியுமா? அதுவா, அம்மா ஒரு வாட்டி சொல்லுச்சு. ஜமன் மாமான்னு அவங்க தான் வச்சாங்க. அன்னைக்கு இல்லை, ஃபங்க்ஷன் ஒன்று போகணும்ல, அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜமன் மாமாவே பார்த்தேன். அப்போதும் அம்மா சொல்லுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போவா இல்லை நெக்ஸ்ட் டேவா தெரியல. மாமா தான் அந்த பேர் வச்சது அப்படி சொல்லுச்சு. ஜமன் வச்சானா அப்படிங்கிற மாதிரி செல்லத்தை ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு இன்னும் குழப்பமாகுது. பப்ளு உங்க பேர் இல்லை ரியாவா பப்ளுவா அப்படி திங்க் பண்ணிருக்க. இப்போ நீங்க தான் பப்ளு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜிம்மன் வச்சானா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அவன் நிறைய திங்க் பண்ணிருக்க. நம்ம கிண்டல் பண்ண மாட்டீங்கல்ல? அவன் மிரர் வழியா உங்களை பார்க்க எல்லாரும் அப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. அதான் மாட்டேன் தலையாட்டுறான். உங்களுக்கு தெரியாதா? என்ன? என் பேர் பப்ளுன்னு தெரியாம தானே கேட்டேன். இல்லை, உங்க கூட இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் அப்படிதான் என்னை கூப்பிட்டீங்க பப்ளுன்னு. அது அவனுக்குமே தெரியும். அவன் உங்களே பார்த்துட்டு அன்னைக்கு கூப்பிட்டீங்க. இப்போ யார் நேம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதான் கேட்டேன். சரி, இந்த டாப்பிக்கே விடுங்க அப்படிங்கிற மாதிரி விண்டோ பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. சிக்கி இன்னும் குழம்பி போயிருக்கான். மற்றபடி அவன் வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட பேசக்கூட இல்லை. அவன் மைண்டுக்குள்ள இது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. உங்க மைண்டுக்குள்ள என்னென்ன கொஸ்டின் பண்ணுறாரு பாரு. இவர் கேட்கறதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும். நைட்டு குடிச்சாரா என்னன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு குடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். காலையில் வந்தாரே குடிக்கல, இல்லை குடிச்சிருந்தா குடித்தேன் எதையாவது சொன்னாரா? ஒரு கேட்குறதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. நிறையா திங்க் பண்ணிட்டு அன்னைக்கு தான் அவர் கூட இருக்கும்போது பப்ளுன்னு கூப்பிட்டாரு. எனக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த கார் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. நீங்கள் இறங்குறீங்க. ஜேகே அவன் பண்ணியை தூக்கிக்கிட்டு கீழே இறங்குதான். நெக்ஸ்ட்டு ஜேகேவோட அம்மா கிட்ட, ஜேகே ரியா தானே பப்ளு, இதென்ன புது குழப்பம், ரித்தி பப்ளுன்னு சொல்கிறான், யாரை நம்புறது? சின்ன வயசுலேருந்து நான் ரித்தி கூட இருந்தேனா ரியா கூட இருந்தேனா எனக்கு எதுவும் தெரிலம்மா. ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கு. மார்னிங் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீங்கள் ரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் தான் சின்ன வயசுலேருந்து கூட இருந்தா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய சொன்னீங்க. சின்ன வயசுலேருந்து அவள் என் கூட இருந்தான்னா அப்போது ரித்தி நிறைய மெமரிஸ் எனக்கு ரித்தி கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. ரியா கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க? ஏன் ரியா கூட இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை. நான் ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய புலம்புறான் மனசுக்குள்ளவே. நீங்கள் அமைதியாக அவன் பக்கத்தில் நீல்டவுன் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. பண்ணி
எப்பவும் போல மேலே ஏறி விளையாடிட்டு வரக்குள்ள ஜிக்கு ஒரு பொக்கே ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ அதெல்லாம் பிச்சு போட்டுட்டே இருக்கான். அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க. இவனை வாழ்ந்து தானே இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன்னா அப்படி அவனை முறைச்சிட்டே இருக்க. அவன் ஒரே ஒரு ரோஸ் பட்டன்ஸை எடுத்துட்டு போயிட்டு அவன் மாட்டிக்கிட்டு வைக்கிறான். ஃபோட்டோ கீழே நீங்க அவங்கள பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு அம்மா அவங்க கிட்ட நிறைய பீஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு நேம் மாற்றி சொல்லியிருப்பீங்களே, அது ஏன் தெரியல இப்போ ஞாபகம் வருது. சிக்கி வீட்டில் அத்தனை நாள் இருந்திருப்பீங்க. அவங்க ஃபோட்டோ அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். டெய்லி பார்ப்பீங்க. அந்த ஃபோட்டோ தொடச்சிலாம் கூட வச்சுருப்பீங்க. இப்போல்லாம் வராத ஃப்ளாஷ் இப்போ வருது. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஆமாம்ல இவங்க கிட்ட நம்ம ஒரு நாள் பேரை மாற்றி சொன்னோம்ல அப்படி திங்க் பண்ணிட்டு சிக்கியை பார்க்குறீங்க. விட்டுருந்தா அன்னைக்கே மாமாவை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருப்பீங்கல்ல. அன்னைக்கே 2 பேருக்கும் கல்யாணம் இருந்தால் கூட நான் சீக்கிரமாக மாமாவை புரிஞ்சுருந்துருப்பேன்ல. மாமாவை இப்போ பிரிஞ்சிருக்க மாதிரி அப்போது பிரிஞ்சிருக்க மாட்டேன்ல. நீங்கள் எங்கள் 2 பேரையும் விட்டுருக்க மாட்டீங்கல்ல. இப்போ எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை. ஒன்று ஓட்டிகிட்ருக்கு. என்னன்னா பன்னி அப்படின்னு உங்கள் பையனை பார்க்குறீங்க. அவனால் மட்டும்தான் மாமா என்ன டெய்லி பார்க்கட்டும். சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஜிகே சரி கிளம்பலாமா, நீங்கள் டெய்லி இங்கே வருவீங்களா? ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் ஆமாம் அப்படி தலையாட்டிட்டு இழந்துக்கிறான். மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அவள் பன்னியை தூக்கிக்கிட்டே என்ன அது இதை இப்போ சொல்லன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். என்ன சொல்ல? மாமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எப்போன்னு கூட தெரியல எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போது உங்கள் அம்மாலாம் இருந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அன்றைக்கி தான் நான் ரிலேஷன் எல்லாருமே பார்த்தேன். எல்லாருமே நான் நீங்கள் சுமன் மாமா வே மாமா எல்லாருமே ஃபேமிலியா அப்படி சொல்லும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் விட்டு வந்து தான் ஜேகேவோட அம்மா ரியாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் தான் எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஜேகேக்கே தெரியும். சரி அதையும் இப்போ சொல்கிற? இல்லை இப்போதான் ஞாபகம் வந்துட்டோம். என்ன எதுக்கு இப்போ கோவப்பட்டேன்? நான் சொல்லுவேன் அதுக்கு கோவப்படுவேன்னு தெரியலையே. ரித்தி என்ன ஆச்சு? அது இல்லை நான் ஆன்டிக்கிட்ட ஒரு விஷயத்த மாற்றி சொல்லிட்டேன். அம்மா இருக்கும் போதா? சரி பழசு தானே விட அப்படின்னு முன்னாடி நடக்கிறான். விடணுமா? சரி அம்மா கிட்ட சொல்ல முடியாது. டேர்ன் பண்ணி ஆண்டி ஐம் சாரி, நீங்கள் என் பேரை கேட்கும் போது என் பேரை சொல்லாமல் நான் அக்கா பேரை மாற்றி சொல்லிட்டேன். ஜெகே அப்படியே நின்ட்டான். அவனுக்கு இது கேட்டுச்சு. நீங்கள் பேசும்போது எனக்கு ஏன் தெரியல அந்த செகண்ட் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. நான் வேறு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஜெகே மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்களா, அதில் கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால தான் ரித்தி அப்படிங்கிற பேரை ரியானும் மாற்றி சொல்லிட்டேன். சாரி. அவன் பார்த்துட்டே இருக்கான் அவங்கள. ஆனால் அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு இதே தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அச்சோ தப்பாக சொல்லட்டுமே, அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல, இது தப்பு தானே, நம்ம அவங்க கிட்ட சாரி கேட்கணும் அப்படி. பட் கொஞ்சம் டேஸ் போச்சு, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டு நான் ரொம்ப அழுதேன். கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சாரி கேட்கவே முடியலன்னு. தெரியும் என் மேலே நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னு. இப்போ ஏன்னா அன்றைக்கே நீங்கள் கை பிடிச்சி என்னதான் பிடிச்சிருக்கு அப்படிலாம் நீங்கள் நிறைய என்கிட்ட பேசிட்டே இருந்தீங்க ரொம்ப நேரமாக. அப்புறம் இப்போ சொல்கிறேன் சாரி. அன்றைக்கி என் பேரை நான் சொல்லாமல் போனதுக்கு. என் பேர் ரித்தி அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் நான் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்கன்னு அப்படி சொல்லிட்டு சரி உங்கள் பையன் வேறு போயிட்டு பாரு
நானும் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அக்கறது டேர்ன் பண்ண ஜெகி அங்கே நின்றுருக்கான். ஒரு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே, என்னாச்சா? பேர் மாற்றி சொல்லியா? எப்போ? அதான் பழசு விடுன்னு சொன்னீங்களே. எப்படி? என்னாச்சு? உங்ககிட்ட வந்து உங்கள் ஷோல்டரை பிடிச்சேன். என் அம்மாட்ட என்ன பேசினேன்? மாமா கோபப்பட்ட. என்னடி பேசினேன்? என்னாச்சு? ரித்தி கூப்பிடாத, இரு சொல்கிறேன். அன்னைக்கு நடந்ததை ஒன்றும் விடாமல் ஜெய கிட்ட சொல்லி முடிக்க, நீங்கள் முடிச்ச அடுத்த செகண்ட் எல்லாரும் ஒன்று சொல்லி விட்டுட்டான். நீங்கள் டம்முனு கீழே விழுந்துட்டீங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அழுதுட்டே உங்கள் கையெல்லாம் துடைச்சிட்டு உங்கள் கண்ணை திறப்பன்ட்டே, நான் தான் சொன்னேன்ல கோபப்படாமல் கேளுன்னு. ஏமாம்மா கோபப்படாமல் கேட்கணுமா? என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? என்னாச்சா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைல்ல அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க மண்ணெல்லாம் தட்டிட்டு, இதை ஒன்றும் நான் வேணும்ட்டே பண்ணலை. இப்போ ஆன்ட்டிக்கிட்ட சாரி கூட கேட்டுட்டேன். நீ இவ்வளோ கோவப்படுறதுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைல்ல? அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நீ பண்ண அந்த சின்ன விஷயம் லைஃபை இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. சேஞ்சா? என்ன பேசுற? ஏனே மாற்றி சொன்னதுக்கு சொன்ன புரியாதுடி, சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த கொழுப்பு அம்மா சொன்னது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்குறான்.